This video is sponsored by SBO Digital Marketing. It offers various SBO digital marketing services and best part-time jobs. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ காய்ஸ், நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தண்டர்போல்ட்ஸ் மூவியோட ரிவ்யூவும் அதோட ஒரு ஷார்ட் ஸ்டோரி பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம தண்டர்போல்ட்ஸ் மூவி எடுத்தோடனே எல்லனா, அதாவது நம்ம பிளாக் விடோ நட்டாஷாவோட சிஸ்டர் போன விதத்தில் காட்டியிருப்பாங்க. அவங்க வந்து நட்டாஷா இருந்ததுக்கப்புறம் அவங்களும் ஒரு ஏஜென்ட் தான் அவங்கள மாதிரியே. அவங்க வந்து யூஎஸ் கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ்லாம் சிலதை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் அவங்க வந்து ஒரு ஜாப்காக அனுப்பிச்சி வச்சுருப்பாங்க ஒரு இடத்துக்கு, ஒரு ப்ராஜெக்ட் இருக்கிறத அழிக்க சொல்லி. அவங்க போவாங்க, அதே அந்த இடத்துல அடிச்சுட்டு வந்துடுவாங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி அடுத்த ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கும். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு போகும்போது அதே இடத்துல நம்ம யூஎஸ் ஏஜென்ட் பியான் ரசில், அதாவது முன்னாள் கேப்டன் அமெரிக்கா, அதாவது கேப்டன் அமெரிக்கா மாதிரி சொல்லிட்டு ஷீல்டை கொடுத்து கடைசியில் சொதப்பினாரே அந்த மனுஷன், அப்புறம் டாஸ்க் மாஸ்டர், அப்புறம் இன்னொரு பர்சன், அவங்க எல்லாமே வந்திருப்பாங்க. அவங்களோட டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து திருட வந்த ஒரு பொருளை வந்து யார் திருட வந்தாங்களோ அவங்களே எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இதில் ட்விஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் அவங்களே கொண்டுக்கத்தான் வந்திருக்காங்க. அவங்க எல்லாத்தையுமே ஒரு ஒன்றா சேர்த்து கொலை பண்ணுறதுக்கு வேலண்டினா அப்படிங்கிற ஒரு லேடி போட்ட பிளான் அது. அந்த வேலண்டினா யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்ட்ரி அப்படிங்கிற ப்ராஜெக்டை வந்து பண்ணிகிட்டு இருந்தா. அந்த ப்ராஜெக்ட்டுக்காக பல பேர்த்த கொண்டுட்டு இருந்தா. அவள் வந்து ஒரு சிஐயோட ஹெட். அவள் பார்த்தீங்கன்னா அவள் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி பல ஹியூமன்ஸை கொண்டுட்டு இருந்தா அந்த டெஸ்ட்டுக்காக. இந்த ப்ராஜெக்ட் ஆக் குரூப் அப்படிங்கிற குரூப்பில் மூலமாக தான் நடத்திட்டு இருந்தா. அதுலேருந்து வெளியேறிட்டா அப்படிங்கிற மாதிரி பப்ளிக்கு தெரியப்படுத்தா. இருந்தாலும் அவள் சீக்கிரட்டாக எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தா. இப்போ மேலே அதை வந்து கண்டுபிடிச்சி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணனால அந்த எவிடென்ஸே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம இந்த ஏஜென்ட்ஸ் யூஎஸ் கார்ட்டர் இவங்க எல்லாத்தையுமே வச்சு அவங்க குரூப் ஒவ்வொன்றா எவிடென்ஸ் அழிச்சிட்டு இருந்தாங்க. கடைசியில் எல்லா எவிடென்ஸும் அழிச்சதுக்கப்புறம் இவங்க தான் அந்த எவிடென்ஸ்னு சொல்லி இவங்களே கொண்டுக்கிறதுக்காக ஒரு இடத்துல அனுப்பிச்சிருப்பான். அப்போ இவங்களுக்குலாம் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஒரு பர்சன் அங்கேருந்து வருவான். அவன் தான் பாப். ஓகேங்களா? அந்த பாப் வந்து என்ன எது நினச்சி அப்படின்னு அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. அவனும் ஒரு டெஸ்ட் சப்ஜெக்ட் தான். ஓகேங்களா? அப்புறம் அந்த இடத்துல இருந்து அவங்கெல்லாம் ஒன்றா தப்பிப்பாங்க. அந்த பாம்புங்கிற வந்து சக்ஸஸான ப்ராஜெக்ட் எல்லாமே ஃபெயில்ட் ஆயிடுச்சு. அந்த பாம்புங்கிற ஒருத்தன் தான் சக்ஸஸான ப்ராஜெக்ட், அதாவது அவன் தான் சென்ட்ரி தி வாய்ட். அது இவங்க யாருக்குமே தெரியாது. பட் வந்து அனுப்பிச்ச வேலண்டினாவுக்கு தெரிய வருது. அதாவது வேலண்டினாவுக்கு இவன் வாய்டுங்கிற அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சு, அவன் உயிரோடு இருக்கான் சென்ட்ரி அப்படின்னு. ஓகேன்ட்டு அவனை ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக வருவா. அவன் நினச்ச மாதிரியே அவனை வந்து கூட்டிகிட்டு போயிடுவா. இவங்கெல்லாம் தப்பிச்சு போயிடுவாங்க இந்த இடத்த விட்டு. நெக்ஸ்ட் நம்ம பக்கி, அதாவது நம்மளோட வின்டர் சோல்ஜரும் வந்து ஒரு காங்கிரஸ்மேனாக இருப்பார். அதாவது அவர் வந்து வக்கீல் மாதிரி இருந்திருப்பார். அவர் அந்த கேஸ்க்காக இன்வெஸ்டிகேஷன் பண்ண வரும்போது இவங்கெல்லாம் வச்சு ஹெல்ப் பண்ணுவார். அதாவது நம்ம யூஎஸ் ஏஜென்ட், அப்புறமா ஹெலனா, இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து பாபை காப்பாற்ற ட்ரை பண்ணுவாங்க. யார்கிட்டருந்து? வேலண்டினாட்டிருந்து. அதுதான் ஃபுல் ஸ்டோரி. வேலண்டினா வந்து பாபு வந்து சென்ட்ரியாக மாற்றி இவங்களுக்கு ஆப்போசிட்டாகவே மாற்றி விட்டுருவா. பாபுக்கு வந்து ஒரு லோன்லி ஃபீல்ஸ் இருக்கும். அந்த லோன்லி ஃபீல் வந்து ஒரு டாக் சைடு அவனுக்குள்ளே இருக்கும். அவன் சென்ட்ரியாக மாறினதுக்கப்புறம் அவன் டாக் சைடு வந்து வெளியே வரும். பீப்புள்ஸ் எல்லாம் கொலை பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ வந்து நம்ம ஹெலனா வந்து உள்ளே போய் அவன் டாக் சைடை வெளியே கொண்டு வந்து அவனை நல்லவனாக மறுபடியும் மாற்றுற மாதிரி சீன்ஸ் இருக்கும். இது ஓகே தான். பட் வந்து பீப்புள்ஸ் மத்தியில் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதாவது ஓல்டு அவெஞ்சர்ஸ் அவங்க வந்து வெரி பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. இதில் வந்து கடைசியாக அவங்க நியூ அவெஞ்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அது வந்து யாராலும் ஏற்றுக்க முடியாததாக இருக்குது.